கம்யூதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எந்தவித ரெசிப்பியும் போட போகிறதில்ல. நாங்கள் சொந்த ஊருக்கு வந்திருக்கோம். நேட்டிவ்க்கு வந்த இடத்துல புளி இடிக்கிற மிஷின் இருக்குது. நம்ம போய் புளி இடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இத்தனை வருஷமாக நாங்கள் உலக்கையில் வச்சு தான் இடிச்சிருக்கோம். இந்த மாதிரி மிஷினில் புளி இடித்ததில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைமு. சரி, உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மில்லில் பார்த்திங்கன்னா புளி இடிக்கிறது, மாவு அரைக்கிறது, எண்ணெய் செக்காட்டுறது அப்படின்னு நிறைய இருக்குது. இப்போ நம்ம புளி இடிக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மோட்டர் இருக்குது. அந்த மோட்டரில் இருந்து கரண்ட் அது செட் பண்ணி ஒரு பெல்ட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பெல்ட்டு சுத்த உலக்க போல் இரும்புலையே, அதாவது இரும்பு ராடு மாதிரி இருக்குது, அதுலேயே இந்த புளியை இடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு புளியோட தோல் நாரெல்லாம் எடுத்துட்டு அப்படியே நம்ம சீடோடையே கொடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க, விளக்கெண்ணெய். அந்த மில்லுலேயே நம்ம எண்ணெய் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நம்ம கடையில் வாங்கிக்கலாம். விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது ஆமணக்கு எண்ணெய், அதாவது கொட்டைமுத்துன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த எண்ணெய் தான். அந்த எண்ணெயை ஊற்றி தான் இந்த புளி இடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓடு அந்த நார் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்தோம்ல, அதை போட்டுட்டு இடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ பாருங்கள், ஃபைனல் பண்ணுறாங்க. அவ்வளோதான், புளி நல்லா இடிச்சிட்டாங்க. இந்த புளியோட சீட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. கிலோவுக்கு பார்த்திங்கன்னா புளியோட சீட்ஸை கொடுத்துட்டு கிலோவுக்கு 13 ரூபா கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம சீடு வேணும், எனக்கு புளியங்கொட்டை வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோன்னு தெரியல, நான் கேட்கல. எங்களுக்கு புளியங்கொட்டை, அதாவது அந்த சீடு தேவையில்லை அப்படின்னதுனால அதை கொடுத்துட்டு கிலோவுக்கு 13 ரூபா. நாங்கள் ஒரு 27 கிலோ இடித்தோம். நம்ம கையில் இடிக்கிறத விடவே மிஷினில் நல்லா தான் இடித்து கொடுத்தாங்க. அவ்வளோதான், பாருங்கள், நான் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேயே செக்கு ஆட்டுறதும் இருக்குது. இது பாருங்கள், நல்லெண்ணெய் செக்கு. நாங்கள் புளி இடிக்க போகும்போது ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஆயிலுமே ஆட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் செக்கு அரைக்கும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. இது செக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அதாவது எள் இருக்குது பார்த்திங்களா, அந்த எள்ளை வச்சு ஆட்டுற மிஷின் இது. இதோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா 15 கிலோ, மினிமம் 15 கிலோ எள் இருந்தால் தான் இதில் செக்கு அரைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பாருங்கள், இது இட்லி மாவு, இட்லிக்கு தோசைக்கெலாம் மாவு அரைச்சி கொடுக்குற மிஷின் இது. இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு ஓஸ் தெரியுது பார்த்திங்களா, இந்த ஓஸ் வந்து நமக்கு தண்ணியோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் மினரல் வாட்டர் வச்சுக்கிறாங்க. உளுந்து அரிசி ரெண்டையுமே சேர்த்து போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இதை அரைச்சி நமக்கு மிஷின் இட்லி மாவு கொடுக்குது. இவங்க இட்லி மாவும் விற்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க, அந்த கிராமத்து சைடில் இருக்கிறவங்க அரைக்கணும் அப்படின்னா அரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. வெயிட் போட்டுட்டு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி காசு வாங்கிட்டு இட்லி மாவு அரைச்சி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கோதுமை அரைக்கிற மிஷினு. கோதுமை, சத்து மாவு, கேவுரு மாவு இது மட்டும் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அரிசிலாம் இதில் வந்து அரைக்க போகிறதில்ல அப்படின்னாங்க. கோதுமைக்காக மட்டுமே சத்து மாவு, அதாவது நம்ம ராகி, கம்பு, கடலை இதெல்லாம் சேர்த்து சத்து மாவு குழந்தைகளுக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைக்கிறதுக்கு மட்டும்தான் இதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் இது பாருங்கள், இது வந்து தேங்காய் செக்கு ஆட்டுறது. இது வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்க 6 மணிக்கு மேலே. இருந்தாலுமே கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்து வந்திருக்கோம். அதாவது மலைப்பகுதி, கொல்லிமலையிலேருந்து அந்த அடிவாரத்துலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் போட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்பல் பண்ணதுனால இப்போது இது செக்கு ஆட்டுறாங்க. இது தேங்காய் எண்ணெய். தேங்காயை உடச்சிட்டு அந்த தேங்காவை எடுத்து சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் பவுடர் மாதிரி கொட்டுது. அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அந்த செக்கு ஆடுது பார்த்திங்களா தேங்காய், அதோடையே போடுறாங்க. இப்போது இந்த தேங்காய் எண்ணெய்க்கு 1 டம்ளர் போல் தண்ணி தெளிச்சுக்கிறாங்க. நம்ம நார்மலான பச்சை தண்ணி தான் தெளிச்சுக்கிறாங்க. இதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் புண்ணாக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு செக்கு ஃப்ரீயாகவே ஆட்டி தராங்க. தேங்காய் புண்ணாக்கு கொடுக்கல அப்படின்னா அவங்க மாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு தனியாக காசு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நமக்கு ஃபஸ்ட்டு செக்கு ஆட்டும் போது மாவு பகுதியாக வருது இல்லை பார்த்திங்களா, இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு
செக்கை ஆட்டும் போதே எடுத்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா வர ஆயிலை தான் ஒரு ஃபில்ட்ரு, அதாவது நம்ம டீ வடிகட்டுற ஃபில்டர் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி வச்சு வடிகட்டி எடுக்கிறாங்க. இவங்க செக்கு ஆட்டி தரது மட்டும் இல்லாமல் தேங்காய் பருப்புமே விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அதாவது தேங்காய் காஞ்சதுக்கப்புறம் அந்த பத்தையாகவே விலைக்கு வாங்கிக்கிறாங்க. கிலோ 150 ரூபான்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அதை இவங்களே செக்கு அரைச்சி ஆயிலாகவும் விற்கிறாங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 300 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதே போல் தான் நல்லெண்ணெயும், அதாவது எள்ளு செக்கு ஆட்டுறாங்க பார்த்திங்களா, அதுவுமே அப்படி தான். கிலோ 150 ரூபான்னு சொல்லிட்டு எள்ளு வாங்கிக்கிறாங்க. எண்ணெயை ஆட்டி வெயிலில் வச்சு எடுத்து லிட்டர் 370 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. இவங்க எல்லா விதமான பிஸ்னஸுமே இப்படி பண்ணுற மாதிரி செய்கிறாங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இந்த மாதிரியும் அரைக்கிறாங்க. அப்புறம் மாட்டுக்கு அரிசியுமே அரைச்சி கொடுக்குறாங்க. மாவு அரிசி, ரேசன் அரிசியை விலைக்கு வாங்கி அதை மாவை அரைச்சும் மாவாகவும் விற்கிறாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா பாதி அளவு மசிஞ்சு வந்திருக்கு. மசிஞ்சு வர வர நல்ல ஆயில் பிரிஞ்சு வருது. நடுப்புற சுற்றுது பார்த்திங்களா, அது வந்து ஒரு இரும்பு ராடு, அதுதான் மசிச்சு விடுது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிக்ஸி போல் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் ஆயில் எந்த அளவுக்கு நமக்கு வருதுன்னு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பயன்படுத்துகிறவங்க இதில் ஏலக்காய் சேர்க்குறாங்க வாசனைக்காக. தேங்காய் செக்கு ஆட்டும் போதே ஏலக்காய், அப்புறமா லெமன் இதெல்லாமே கூட சேர்த்து அரைக்கிறாங்க. இப்போ இந்த செக்கு ஆட்டும் போது அவங்க எதுவுமே சேர்க்கலை. ஒரு சிலர் ஏலக்காய் மட்டும் சேர்க்குறாங்க. ஒரு சிலர் ஏலக்காய், லெமன் இதெல்லாமே சேர்க்குறாங்க. லெமன் பார்த்திங்கன்னா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தும் சேர்க்குறாங்க. பச்சையான லெமனுமே கூட முழுசாகவே போடுறாங்க. அது ஓரளவு மசிஞ்சு வந்துடுது. நல்லா டீ ஃபில்டர் வச்சு வடிகட்டிறதுனால ஆயில் நல்லா வெள்ளையாக இருக்குது. இதை வந்து அப்படியே டைரெக்டாக பயன்படுத்தாமல் இதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் வைக்கிறாங்க. வெயிலில் வச்சு ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தெளிஞ்சு மேலே எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை மட்டும் அவங்க தலைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. தலைக்கோ சமையலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கடலை செக்கு. நம்ம எள்ளு எப்படி ஆட்டுறோம், தேங்காய் எண்ணெய் எப்படி ஆட்டுறாங்க, அப்புறம் இட்லி மாவு அரைக்கிறது, சத்து மாவு, கோதுமை இது மட்டும் அரைக்கிற மிஷின் பார்த்தோம். இது வந்து கடலை, அதாவது கடலை எண்ணெய், அது அரைக்கிற செக்கு. இதுவுமே அப்படி தான் 15 கிலோ தான் போட முடியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு, நம்ம இடியாப்பத்துக்கு அரைப்போம் பார்த்திங்களா அரிசி, அப்புறம் நார்மலாக வீட்டுக்கு அரைக்கிற அரிசி, அப்புறம் மாட்டுக்கு வந்து கிலோ கணக்கில் 20 கிலோ 30 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு போகிறாங்க. பால் மாட்டுக்கு தீவனத்தோடு இந்த அரிசி மாவையும் கலந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா மாட்டுக்கு வந்து அரிசி மாவு போடக்கூடாது, குடலில் ஒட்டிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மில்லுலேயுமே பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி விலைக்குமே வாங்கிக்கிறாங்க. கிலோ 13 ரூபா 14 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மில்லில் பார்த்தா புளி இடிக்கிறது, இட்லி மாவு அரைக்கிறது, தேங்காய் செக்கு, எள்ளு செக்கு, கடலை செக்கு, அப்புறம் அரிசி மாவு அரைக்கிறதுக்கு, கோதுமை மாவு அரைக்கிறதுக்கு, இப்படின்னு எல்லாத்துக்குமே தனித்தனியாக மிஷின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மல்லி, மஞ்சள், மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கும் மிஷின் இருக்குது. நான் லேட் ஆகிட்டதுனால 7 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அந்த மிஷின் எல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. வெளியிலேருந்து வர ஆளுங்களுக்கு ஆயில் ஆட்டி தரது மட்டும் இல்லாமல் இவங்களே ஆட்டி ஆயிலும் விற்கிறாங்க. ஆயிலும் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. எந்த கலப்படமுமே இல்லாமல் விற்கிறாங்க. இப்போ நம்ம கடலை பருப்பாக கூட வாங்கி இவங்கக்கிட்டேயே செக்கு ஆட்டலாம். இவங்களே கடலை பருப்பும் விற்கிறாங்க. கடலை பருப்பு பார்த்திங்கன்னா கிலோ 130 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் 20 கிலோ வாங்கணும், அப்போ தான் ஒரு செக்கு அரைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேங்காய் பருப்புமே வாங்கிக்கிறாங்க. அது கிலோ 130 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. எள்ளுமே வாங்கிக்கிறாங்க கிலோ 150 ரூபான்னு. நமக்குமே அதே ரேட்டு கொடுக்குறாங்க. வாங்கி இவங்கக்கிட்டே செக்கு அரைச்சி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனாலுமே ஆயிலும் வாங்கிக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் லிட்டர் 300 ரூபா, நல்லெண்ணெய் லிட்டர் 370 ரூபா, கடலெண்ணெய் 1 லிட்டர் 230 ரூபா, ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய், புளி இடிக்கிற எண்ணெய் 300 ரூபா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க.